அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாத்தியார் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன வண்டி ஓட்டின்னு போகிறோம். எங்கேயாவது வெளியூருக்கு போகிறோம். அந்த நேரத்தில் பஞ்சர் ஆகுது வண்டி. பஞ்சர் ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கைட்டு தெரியாது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. எப்படின்னாக்கா, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நண்பர் அவர் கைட்டு தெரியாது, உணர்ந்து தெரியாது. அவர் வீலை கைட்டாங்க. வீலை கைட்டிட்டு அதுக்கப்புறமா போடக்குள்ளே இருக்க அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பாருங்க, இந்த இருக்குல்ல, இந்த கோன் இருக்குல்ல, இந்த கோனை உள்ளே தள்ளிட்டார். இது உள்ளே இருக்க வீல் கோன் ஒன்று வரும், அதை தூக்கி இங்கே போட்டார். போட்டதுனால இங்கே சரியாக பிடிப்பு இல்லாமல் இந்த பேரிங் அடித்து இந்த பேரிங் ஃபஸ்ட்டு அடிபடும். அடித்து அந்த பேரிங் எங்கள் அந்தாண்ட பக்கம் பேரிங் இருக்குல்ல, அது அடிக்கும். அதுக்கப்புறமா செயின் ப்ராக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பஞ்சர் கடைலாம் போகல, இந்த கோனை இவர் தான் ஹீரோ. இங்கே சின்ன கோன் இருப்பார், அவர் சரியாக போட்டுடணும். சரியாக போட்டால் தான் இதெல்லாம் கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி ஒரு சம்பவம் என்னன்னாக்கா, இந்த பஞ்சர் கடைக்கு போகல இந்த கோனை பார்க்கணும் மெயினாக. ஓகேங்களா? அடுத்தது, இப்போ செயின் ப்ராக்கெட்டு இப்போ பேரிங்கு மாற்றுறோம்னாக்கா, இந்த பேரிங்கு இந்த வீல் பேரிங் 2 வரும். அடுத்தது நம்ம இது பாருங்களேன், தெரியுதுங்களா, ஆடுறது தெரியுதுங்களா? இது செயின் ஆடல, அந்த கேரியர் பிளேட்டாக ஆடுது பாருங்க. இதை பாருங்க, இது தெரியுதுங்களா? இந்த கேரியர் பிளேட்டாக ஆடக்குள்ளே இருக்கா, ஒன்று இந்த நெட்டு லூஸாக இருக்கணும், இல்லை பேரிங் போயிடுச்சு. இப்போ இந்த பேரிங்லாம் மாற்றக்குள்ள 3 பேரிங்கை மாற்றி போடணும். சரியாக மாற்றிடுங்க. இதை சரியாக மாற்றலைன்னாக்கா உங்களுக்கெல்லாம் இந்த பேரிங் அடிப்பட்டு தான். ரெண்டாவது, இந்த செயின் ப்ராக்கெட்லாம் அந்த பல்லு மேலும் கீழுமா ஈவனாக தேயாது, மேலும் கீழுமா தேஞ்சிடும். இப்போ அடுத்த கட்டமாக நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஏதாவது ஒரு வெளியூருக்கு போனால் பஞ்சர் ஆகி போச்சு. அந்த பஞ்சர் எப்படின்னாக்கா, இந்த நெட்டை கைட்டுங்க. நெட்டை கைட்டுட்டு இங்கே தட்டுனாக்கா ஆக்சுவலி அந்த பக்கம் வந்துடும். அந்த பக்கம் வந்துட்ட பிறகு அந்த கோன் இருக்கும், அதுக்கு பெரிய ஒரு கோன் இருக்கும், அதை எடுத்து கையில் வச்சிங்க. டயரை அப்படியே சைடை வண்டியை படுக்க போட்டு டயரை உருவிடுங்க. உருவிட்டு பஞ்சரை ஓட்டிட்டு அதேமாதிரி இந்த நிலா இருக்க மாதிரி இருக்கும் லெவலிங்கு நெட்டு. இது பேர் அந்த நெட்டு இங்கே பிடிக்கணும், இந்த சேஸில் பிடிக்கணும். இந்த பக்கம் பாருங்கள், இந்த சேஸில் முட்டைங்க, இங்கே முட்டலை, இந்த சேஸில் முட்டுற மாதிரி பார்த்து அதை போட்டு டைட் வச்சிடணும். ஓகேங்களா? கொஞ்சம் இது பஞ்சரை ஓட்டக்குள்ளே இருக்க நீங்கள் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது இந்த கோன் மட்டும் தான் செக் பண்ணணும். ஓகேவா? இல்லைனாக்கா எல்லா பேரிங்கும் அடி வாங்கிடும். ஓகேவா? நன்றி, வணக்கம்.